வா 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 வாடா வாடா வாடா. பத்தல எதுவும் பத்தல. உள்ள யாரோ ஒரு அதிசய மனிதன் இருக்கான்னு நினைக்கிறேன். பார்க்கு வந்தாச்சு. இங்கேருந்து தான் ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, இந்த பேக்கில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா, இந்த பேக் வந்து நீங்கள் பேக் பேக்காகவும் யூஸ் பண்ணலாம் ட்ரெக்கிங் அப்போது. இந்த மாதிரி எங்கேயாவது போகணுன்னா கையில் தூக்கிட்டாலே தரல. இது கவுண்ட் இருக்குது. ஒரு வீடியோவில் உன்னை பற்றி நல்லா சொல்லும் போது தான் நீ இந்த மாதிரி வேலைலாம் பண்ணுவேன். கடை அவ்வளோதான். கழட்டிட்டு அவ்வளோதான். அவ்வளோ பேக் பேக்காக யூஸ் பண்ணிக்கலாம். நான் போயிட்டு நம்ம பையன் வேகமாக வரோம் அப்படில. ஆமாம், இப்போ நின்று ஆமாம் மூடி இருந்தது. அது வழியாக தான் போகணுமா? போயிட்டு அங்கே கீழே போயிட்டு அந்த ஒரு காஃபி டீ எதாவது குடிச்சிட்டு அப்படியே வந்து ஏறிடுவோம். வா, டீயை குடிச்சிட்டு கொஞ்சம் பூஸ்ட் ஏற்றிட்டு கிளம்புவோம். வா. ஏத்தத்திலையும் இறக்கத்திலையும் கூட்டி போறானே, எந்த ஊருக்கா கூட்டி போற? இன்னும் மேலே போகணுமா? ஓகே. ஏன்னா இந்த படிக்கட்டு ஏறி வந்ததுக்கே நமக்கு இப்படி மூச்சு வாங்குது. 1.5 மணி நேரம் ட்ரெக்கிங். A few minutes later. காஃபி இல்லைன்ட்டாங்க பா கடைசியில். இடத்துல காஃபி டீயே இல்லைன்ட்டாங்க பாரு. லேண்ட் ஆஃப் காஃபி சிக்மங்களூர்லேயே டீ காஃபி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரின்ட்டு கொஞ்சோண்டு ஆனியன் பக்கோடாவும் 2 பஜ்ஜி சாப்பிட்டுட்டு ட்ரெக்கிங் கிளம்பிட்டோம். என்ன சொல்கிறாங்க? எதுக்கு பயமாக இருக்குது போல் உள்ளே பைக் எடுத்துகிட்டு போகிறதுக்கு. திடீர்னு கீழே உதிர தூக்கிறதுக்கு ஆள் வேணும்ல. ட்ரெக்கிங் ட்ரெக்கிங் ரைட். வாட்டர் கிராசிங், another வாட்டர் கிராசிங். என்னடா இது? என்னடா இது வழி சின்னதாகிடுச்சின்னு பார்க்குறேன். பைக் அங்கே தான் நிறுத்தணுமா? வண்டி பின்னாடி இழுக்கிறியா? நான் பாட்டில் போயிட்டுருப்பேன் இன்னும் கொஞ்சம். இப்போ இல்லை, அதுக்கு தான் அந்த கல் வச்சுருக்கானுங்க போல. நான் கல்லையும் தாண்டி போயிட்டேன். அவ்வளோதான், இங்கே தான் நிறுத்தணும். பர்ஃபெக்ட். பைக் இதோ அங்கே நிறுத்தியிருக்கோம். ஒரு 1.5 கிலோமீட்டர் தான் சொல்கிறாங்க. ஆனால் 1 மணி நேரம் ஆகுமா ட்ரெக்கிங். இங்கேயே அதுக்குள்ளே அட்டைப்பூச்சிலாம் மேலே ஏற ஆரம்பிச்சிருச்சு. இந்த மலையோட ஓரமாக அப்படியே நடந்து போயிட்டுருக்கோம். அங்கேருந்து அருவி ஊற்றி இந்த வழியை கிராஸ் பண்ணி இப்படி போகுது கீழே. நம்ம அதுக்கப்புறம் தாண்டி வந்தாச்சு. ஏய், நேராக ஒரு வழி போகுது. அதுவா? இதுதான் நான் மேலே ஏறுறேன். எதில் எப்படி சொல்கிறேன்? ஏன்னா இதுதான் இதாக இருக்குது. என்னென்ன சொல்றான் பாருங்க. ஏய், இதை விட பக்கத்தில் இருக்கிறது ஈஸியாக இருக்குடா. சரி, நீ அப்படியே வா. உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். அதெல்லாம் கண்ணு முன்னால வந்து போமா இல்லையா? இதே படா, எதுக்குடா ரிஸ்க்கு? இவ்வளோ அழகான ஒரு வியூவில் நடந்து போயிட்டுருக்கோம். சாம் டேனியல் தான் நம்மளை வந்து கைட் பண்ணுறாரு, ட்ரெக்கர் இவர். ஆனால் அட்டைப்பூச்சி நிறையா இருக்குடாப்பா, பார்த்து தான் இருக்கணும்.
இப்படியே போய் அப்படியே போகுது பாதை. அந்த மழை மேலே அங்கே போகுது போல் இருக்கு. இந்த இடத்துல கீழே இறங்கணும். நாங்கள் வரதை பார்த்துட்டு ஒரு பொண்ணு ஒரு பையன் அவங்க 2 பேரும் இந்த உள்ள பைக்கில் போகலாமான்னு கேட்டு பைக்கில் போகலான்னு சொன்னோன்னே எங்கள் கூடயே ஃபாலோ பண்ணி வர ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே வந்து 1 மணி நேரம் ட்ரெக்கிங் பண்ணணுன்னே அவங்க மூஞ்ச பார்க்கணுமே பேர் 2 மாதிரி ஆகிட்டாங்க. ஏய் பார்த்து இறங்கி வாங்க. எனக்கு தெரியும் இங்கேயே வரமாட்டாங்கட்டு. இவ்வளோ தூரம் வந்ததே பெருசு. சரி ஓகே ஓகே பாய் பையா. நம்ம எவ்வளோ தான் சேஃப்டியாக இருந்தாலும் அட்டைப்பூச்சி இருக்கிற ஏரியாவுக்கு வந்துட்டோம்னா நம்ம கால் உள்ளே என்னமோ ஊறுற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்குது. இப்போ என் ஷூ இவ்வளோ ப்ரொடெக்ஷனை தாண்டி ஷூ உள்ள ஏதோ ஒன்று கடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருது. இந்த இடத்துல தான் நின்று ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கோம். ஏதோ அங்கே ஒரு 4 பசங்க வராங்க. இங்கே ஃபுல்லாகவே குறிஞ்சி பூச்செடி தான். ஆனால் இங்கே பூக்கவே இல்லை. ஏதோ 2 பூ தான் பூத்துருக்குது. இனிமேல் பூக்கும் போல் இருக்குது. சீசன் இன்னும் இங்கே வரல நினைக்கிறேன். காற்று தான் ஹெவியாக அடிக்குது. இந்த மாதிரி பிளேஸ்க்கு நீங்கள் யார் கூட போகணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தூருது. அப்பா வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஒரு வழியா ஏரியாச்சு. இந்த பக்கம் வியூவை பாருங்கள். மலையோட வியூவை பாருங்கள். சுற்றி எல்லாமே தெரியுது. அட்டைப்பூச்சி வயிற்றில் கடிச்சிட்டு இருக்காப்புல. தள்ளுது காற்று. நம்மள நேரம் நடக்க முடியல. எப்படி தள்ளுது காற்று. கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுதான் அந்த பீக் Z வியூ பாயிண்ட். சிக்மங்களூரில் இருக்க நேரத்தில் வெள்ளையாக இருக்குது பாருங்கள். மழை பெய்யுது. மழை வந்து அந்த வெயிலில் ரிஃப்ளெக்ட் ஆகுது. இந்த பாருங்கள் அந்த இடத்துல மழை பெய்யுது. நவுந்து வருது தெரியுது. அங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்துச்சு பாரு. இப்படி உட்காந்து மழை பெய்யறத ரசிக்கிறதுக்கு எல்லாம் ஒரு குடுப்பனை வேணும். அதுக்கெல்லாம் ஒரு குடுப்பனை வேணும்ல. ஆமாடா. இருக்க எறும்புலாம் மண்ணை தானே அள்ளிட்டு இருந்து வெளியில் போடும். இங்கே பாரு எவ்வளோ பெரிய கல்லை போட்டு வச்சுருக்குங்க பாரு இந்த எறும்பு. எவ்வளோ பெரிய கல் திரும்ப அது ஒன்று ஒன்றும். அந்த பாரு ஒரு கல் எவ்வளோ பெருசு. சரிவா இன்னும் கொஞ்சம் அப்படி அது மேலே ஏறுவோம். என்னடா இது உள்ள இறங்கினோடனே காற்றே நின்றுச்சு பற்றியா. அது மறைச்சிச்சு காற்றை. மழைலாம் பெய்யா மாட்டிப்போம். ஃபுல்லாக ரெயின் கேட்ஸ் எல்லாம் போட்டு வந்துருங்க. போய் பார்ப்போம். பாருங்க இதுதான் 12-13 மணி நேரம் நிற்கி வெளிக்க வண்டி ஓட்டிகிட்டு வந்ததுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது அந்த வழியெல்லாம் பறந்து போயிடும். நல்லா இருக்கு இடம். இந்த வியூ தாங்க. எவ்வளோ அழகாக இருக்கு பாரு வியூ. எதுக்கு மேலே ஏற ஏற எவ்வளோ சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம அங்கே இருந்து இப்போ இவ்வளோ தூரம் வந்துட்டோம்டா. டேய் பாரு அதுக்குள்ளே எவ்வளோ தூரம் வந்துட்டோன்னு. அடிக்கடி ட்ரெக்கிங் போய் பழகணும். ஏன்னா
ரொம்ப கஷ்டம். அப்பா சாமி ஒரு வழியா அவ்வளோதான். கொஞ்சம் தூரம் ஒரு 5 minutes ரெஸ்ட் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் ஏற வேண்டியதான். பாருங்க மக்களே, எவ்வளோ தூரம் மேலே வந்துருக்கோம் பாருங்க. ஃபுல்லாக மேலே போகலான்னு தான் பார்த்தோம். மழை அதிகமாக இருக்குது. லைட்டாக தூரம்னா பரவாயில்ல. அதிகமாக காற்றும் அடிக்குது, மழையும் வருது. மேலே போயிட்டு லாக் ஆகிட்டோம்னா ரொம்ப கஷ்டம் நைட்டில். ஏன்னா இருட்டாயிருச்சுன்னா இறங்குறதுக்கு வழி தெரியாது நம்மளுக்கு. ஃபுல்லாக பார்க்க மூடிடுச்சு. அதனால் இறங்கிடலான்னு ஒரு முடிவு. இந்த பக்கம் பார்த்தாலே பயமாக இருக்குடா டேய். உட்காந்து வா, வழுக்க உன் ஷூக்கு வழுக்காது, பார்த்து வா. இருக்கும் என்ன தள்ளி விட்டுறாத கீழே. ஏண்டா நல்லா தானே வந்துகிட்டு இருக்கே, கொஞ்சம் சும்மா இருடா. பொறுமையா இருக்கு. நம்ம அப்படி போகிறப்ப அப்படி போகணும்டா. அவன் ஷார்ட்கட்டில் நம்ம கூப்பிட்டு வந்துட்டான். அருவிட்ட போயிடலாம்டா. பக்கத்தில் வந்துட்டோம். சவுண்டு கேட்குதா? வாடா. என்ன எவ்வளோ டயர்ட் ஆகிட்ட? பசி. மேகி செய்யலாமா? இருக்கே, செய்கிறோம். இங்கே தண்ணி தான் இங்கே இருக்கே. நல்லா இருக்கா டேஸ்ட்டு? ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நான் குடிக்கல. மயக்கம் வந்தா சொல்லு. எப்பயுமே மேகி செஞ்சா கூட கொஞ்சம் ஸ்பைசி, கூட கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். அதில் இருக்கிற மசாலா மட்டும் பத்தாது. இந்த வராது பாருங்க, ரத்தத்தை குடிக்கிறதுக்கு. இது பயமாக இருக்குது உட்கார்றதுக்கு. ஏய் வந்துருச்சுடா. அவருக்கு வேணுமான்னு கேளு. மேகி 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 மேகி. மேகி சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பி வச்சு. அங்கெல்லாம் வெயில் அடிக்குது போகிறான். இந்த இடத்துல கிளைமேட்டை ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது போல். ஒரு 3 நாள் முன்னாடி எங்கே போகிறேன்னே தெரியாமல் கிளம்புன இந்த ட்ரிப்பு இப்போ எம்டி பர்ஸோட ஏகப்பட்ட ஞாபகத்தோட ரொம்ப அருமையாக முடிஞ்சது. அப்படியே நைட்டு ரூமுக்கு போயிட்டு அடுத்த நாள் காலையில் அப்படியே வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். டீ பிரேக்கு, லன்ச் பிரேக்கு, ரெயின் பிரேக்கு, இப்படி பிரேக் மேலே பிரேக்கை எடுத்து நைட்டு தான் வீட்டுக்கு போய் சேர்ந்தோம். கடைசியாக சாம்கிட்ட இந்த ட்ரிப்பை பற்றி கேட்டேன். என்ன சொன்னான்னு கேட்டேன். நம்மளால் வந்து இறக்கி விட்டாச்சு. சொல்கிறா, ட்ரிப் எப்படி இருந்தது? சூப்பராக இருந்தது. நல்லா என்ஜாய் பண்ணியா? நல்லா என்ஜாய் பண்ணேன். அன்எக்ஸ்பெக்டட் அட்வென்ச்சரஸ் ஜர்னி. இதான் ஃபஸ்ட் டைமா? சரி சரி. நெக்ஸ்ட் டைம் பார்ப்போம். இன்னும் பெரிய ட்ரிப். பாய்.